கலைஞர் நியூட்ராண்டு சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலில் ஒரு சம்பவம் நடந்தது. அன்பா பேசுங்க, வரவனை ஏன் கொலகாரனா மாத்துறீங்கன்னு கேட்குறோம். இவன் இந்த டாக்டர் ஒரு நல்ல அணுகுமுறையில் அணுகியிருந்தாருன்னா அவன் ஏங்க கத்தி எடுத்து குத்த போகிறான்? மன உளைச்சலுக்கு ஆளாகிறான், கத்தி எடுக்கிறான், குத்துறான். அந்த மனச்சுமைக்கு ஏன் ஆளானா? அவனை தூண்டிய எது? அந்த மருத்துவர் சொல்லக்கூடிய வார்த்தை தானே. 6 மாசமா சிகிச்சையில் இருக்காங்க, 6 மாசம் வந்த முதல் நாளே எடுத்து குத்திட்டானா? சமூக வலைத்தளங்களில் நிறைய மக்கள் போடக்கூடிய கருத்து இந்த பையனுக்கு சப்போர்ட்டாக என்ன போடுறாங்கன்னா, அலட்சிய போக்கில் இங்கே மருத்துவ நோயாளிகள் எப்படி பார்க்கப்படுறாங்க, கவனிக்கப்படுறாங்க அப்படின்றதையும் பார்க்கணும் இல்லைங்க. மக்கள்கிட்ட அன்பா பழகிறதுக்கு மருத்துவமனைக்கு எதுக்குங்க காவலர்கள்? தினமும் ஒரு கத்தி குத்து நடந்துகிட்டு இருக்கா? நீங்க ஒரு பூத்தை கொண்டு வந்து போடுறதுக்கு போலீஸ்காரங்களுக்கு வேற வேலையே இல்லையா? டாக்டர்கள் ஏன் இப்படி இருக்காங்க? உடனே ஒரு 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 பாத்திரத்துல இருந்து டிஃபன் எடுத்து சாப்பிட்றாரு, ஸ்பூன் போட்டு சாப்பிட்றாரு. அப்ப தெளிவாக தானே இருக்காரு. இந்த கோத்தகிரியில் 3 வயது சிறுமிக்கு டார்ச் லைட், செல்ஃபோன் லைட்டை யூஸ் பண்ணி ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஜென்ரேட்டர் அதுவும் ஒரு அரசு மருத்துவமனை தான். இந்த அடுக்குமாடி குடியிருப்புகளில் கூட மின்சாரம் தடைப்பட்டால் உடனடியாக கொஞ்சம் கரண்ட் வந்துடும். அப்போ இதையெல்லாம் பார்க்கக்கூடிய அதிகாரிகள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க? அப்போ கொடுக்க தவறீங்கன்றப்போ உங்கள்கிட்ட நிர்வாகத்திறன் இல்லைன்றதை நீங்கள் ஒத்துக்கணும்ல. ரீசெண்டாக சீமான் அவர்கள் தமிழக வெற்றி கழகம்னு ஏன் பேர் வச்சிங்க? அகில உலக வெற்றி கழகம் நீங்கள் பேர் வச்சிருக்கலாம்ல, உங்களுக்கு தான் உலகம் ஃபுல்லாக ரசிகர்கள் இருக்காங்கல்ல. நாளைக்கு உலக கழகம்னு வச்சா நாளைக்கு விண்வெளி கழகம்னு வைக்க வேண்டியதுன்னு கூட கேட்பார். பேசுறதுக்கு அவர்கிட்ட கண்டென்ட் இல்லை, அதனால ஏதோ பேசிக்கிட்டு இருக்கிறாரு. இப்போ நாளைக்கு தாவேகா தலைவர் விஜய் ஆட்சி அமைச்சாங்கன்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எப்படி மாறும், எப்படி எதிர்பார்க்கலாம்? ஊழலுக்கு அப்பாற்பட்டது தான் தமிழக வெற்றி கழகம். எளியவனுக்கும் அனைத்தும் கிடைக்கணும், இதுதான் அவருடைய தாரக மந்திரமா. தமிழ்நாடு டைம்ஸ் நேயர்கள் எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட நேர்காணல்ல மெரினா ஜல்லிக்கட்டு போராட்டக்குழு ஒருங்கிணைப்பாளரும் சமூக செயல்பாட்டாளர்கள் கூட்டு இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் திரு ஜலீல் அவர்கள் நம்மளோட இணைஞ்சிருக்காரு. வணக்கம் ஜலீல் அண்ணா. ஆனால் நேற்று நடந்த கலைஞர் நியூட்ராண்டு சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலில் ஒரு சம்பவம் நடந்தது, அதை எப்படி பார்க்குறீங்க? அதாவது இன்னைக்கு ஒரு மருத்துவருக்கு ஒரு சிகிச்சை எடுத்துக்கக்கூடிய ஒரு குடும்பத்தாரால் தன்னுடைய மகனால் ஒரு தாக்குதல் நடந்திருக்கு. இது வன்மையாக கண்டிக்கக்கூடிய ஒரு விஷயந்தான். ஒரு மருத்துவரை ஒரு கத்தியை கொண்டு தாக்குறது அப்படின்றது ஏற்புடையதாக இருக்காது. ஆனால் இன்றைக்கி அவர் உடனேயே கத்தி எடுத்து குத்திட்டாரான்றதையும் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. கடந்த சில மாதங்களாகவே அவர் மருத்துவமனையில் தன்னுடைய தாயாருக்கு தொடர்ந்து சிகிச்சை அளிச்சுக்கிட்டு வரக்கூடிய மருத்துவமனையில் சிகிச்சை பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய டாக்டரை அணுகும்போது அவரிடமிருந்து சரியான பதில்கள் இல்லை, அலட்சியமான போக்கில் அவர் சொல்லியிருக்கக்கூடிய பதிலில் ஒரு மன உளைச்சல் ஏற்பட்டிருக்கு. அப்படி தான் அதை பார்க்கணும். அதனுடைய தாக்கமாக தான் அந்த தாக்கத்தினுடைய வெளிப்பாடு தான் இந்த மருத்துவரை தாக்குனதாக இருக்குது. அப்போது இந்த மருத்துவமனையில் சிகிச்சைகள் எப்படி இருக்குது? இருக்கக்கூடிய எல்லா அரசு டாக்டருங்களும் சரியாக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்களா? முறையாக அணுகுறாங்களா? நோயாளிகள்கிட்ட அன்பாகவும் அரவணைப்பாகவும் நடந்துக்கிறாங்களா? அப்படின்றது தான் இங்கே கேள்விக்குறியாக இருக்குது. ஒருத்தர் அவங்களுக்கு கேன்சர்னு சொல்லப்படுது. அந்த நோயில் அவங்க வாழ்க்கையின் விளிம்பில் தன்னுடைய மரணத்தினுடைய நாட்களை எண்ணிக்கிட்டு இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. அப்படி இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு அவங்க எவ்வளோ ஒரு அரவணைப்பாக இருந்திருக்கணும் இல்லையா? அப்படியெல்லாம் இல்லாமல் அலட்சிய போக்கில் அந்த அரசாங்கத்துக்குன்னு பார்த்திங்கன்னா நம்ம தனியார் மருத்துவமனைகள் மாதிரி ஒரு ஃபைல் போட்டு அந்த ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து டாக்டரோடைய இது எல்லாத்தையுமே எல்லாம் தரமாட்டாங்க. நம்ம சாதாரணமாக ஒரு நோட்டு வாங்கிட்டு போய் கொடுத்தா தான் அதில் எழுதிப்பாங்க இது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த நோட்டை தூக்கி போடுறது அலட்சியமான முறையில். இந்த நிகழ்வு நடந்த கொஞ்ச நேரத்தில் இன்னொரு தனியார் தொலைக்காட்சி மற்ற நோயாளிகளினுடைய உறவினர் அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த பையன் குத்துனது தவறு தான், ஆனால் இங்கே நோயாளிகள் எப்படி பார்க்கப்படுறாங்க, கவனிக்கப்படுறாங்க அப்படின்றதையும் பார்க்கணும் இல்லைங்க. நாங்கள் ஏதோ அரசாங்கம் இலவச மருத்துவத்தை கொடுக்குதுன்றதுனால தான் இந்த மருத்துவமனைக்கு வரோம், எங்கள்கிட்ட போதிய காசு இல்லாத, அதனால் எங்களுடைய மானத்தையும் இழக்கிறதுக்கு இங்கே தயாராக இருக்கணுமா? சுயமரியாதைன்ற ஒன்றே இல்லையா? இந்த மருத்துவமனைக்கு என்ன அவருடைய மருத்துவமனையில் அவர் எங்களுக்கு இலவசமாக சிகிச்சை அளிக்கிற மாதிரி இருக்குது.
அப்போ இதை யார் தட்டி கேட்பா அப்படின்ற ஒரு வட்டத்துக்குள்ளே நம்ம பார்க்க வேண்டியதும் இருக்குது. ஆனால் இதை தாண்டி வெளியில் வரும்போது அந்த கத்தியால் குத்தப்பட்டவர் மிகப்பெரிய ஒரு கடத்தல்காரரை போலும், மிகப்பெரிய ஒரு டெரரிஸ்ட் போலவும் அவரை அவர்கிட்ட அணுகிறது, பட்டப்பகலில் கத்தியை பகிரங்கமாக வச்சுக்கிட்டு தன்னுடைய கூடவே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 40-50 மிகப்பெரிய A++ ரவுடிகளோடு உட்காந்து கேக்கு வெட்டுறதும் கொண்டாடுறதும் தண்ணி அடிக்கிறதும் சகஜமாக நம்ம இன்னைக்கு வரைக்கும் சமூக வலைதளங்கள் மூலயமா பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். அப்படி இருக்கும்போது அவர்களுக்கெல்லாம் என்ன மரியாதை இந்த சமூகத்தில் இருக்குது, இந்த அரசாங்கம் என்ன பார்வை பார்க்குது அப்படின்றதெல்லாம் எடுத்துக்க வேண்டியதாக இருக்குது. ஒரே வரியில் மருத்துவர் குத்திட்டார், மருத்துவர் தாக்கப்பட்டுட்டார். இன்றைக்கி இருக்கக்கூடிய எல்லா மருத்துவர்களும் அங்கங்கே வெளிநோயாளிகளை சிகிச்சையை புறக்கணித்து போராட்டம் நடத்துகிறாங்க. அவரை தாக்குதல் நடத்துனதில் நம்ம வன்மையாக கண்டிக்கிறோம், அதில் மாற்று கருத்தே இல்லை, அதை நம்ம ஊக்கப்படுத்தவும் இல்லை. ஆனால் இந்த செயல் ஏன் நடந்தது அப்படின்றத அரசாங்கம் உற்று நோக்கணுமா இல்லையா? இன்றைக்கி ஒரு செயல் திரும்ப நடந்துடக்கூடாது, உடனே அவங்களுடைய இதுக்கு தீர்வு என்னன்னு கண்டுபிடிக்கலை. இப்படி நடக்கக்கூடாதுன்றதுக்கு உடனே ஒரு 10 பேரை நாங்கள் எல்லா மருத்துவமனைகள்லேயும் ஒரு 10 போலீஸை நாங்கள் கொண்டு போட்டுடுறோம். அதுக்கடுத்தது இன்னும் இரவு நேரங்களில் 10 பேர், பகல் நேரங்களில் 10 பேர். எங்கே போவீங்க காவல்துறைக்கு? காவல்துறையில் அவ்வளோ ஆட்கள் இருக்காங்களா? தமிழகம் முழுக்க கொடுத்துட முடியுமா எல்லா இதுலேயும்? கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் எப்படி கொடுக்க முடியும்? சாத்தியமா? சாத்தியமே இல்லாத ஒரு விஷயத்த சாத்தியம் போல காட்டிக்கிட்டு இருக்கிறது தான் இவங்க. மக்கள்கிட்ட அன்பா பழகிறதுக்கு மருத்துவமனைக்கு எதுக்குங்க காவலர்கள், கவுன்சிலர்ஸ்? ஆமாம், இதெல்லாம் தேவையா? இதெல்லாம் உங்களுடைய இயலாமையை தான் வெளிப்படுத்துது இல்லையா? அந்த இடத்துல ஒரு தீர்வை ஏற்படுத்தியிருக்கணும். இந்த இடத்துல ஒரு குறைகள் இருக்கா, இந்த இடத்துல உடனே சொல்லுங்கன்னு ஒரு குறை தீர்ப்பு மையத்தெல்லாம் நீங்கள் உருவாக்கியிருக்கணும். காவல்துறையை கொண்டு உட்கார வச்சு அப்போ பொதுமக்களை பயமுறுத்துறீங்களா? டாக்டர் சேஃப் ஜோனுங்க, டாக்டரை பாதுகாத்துருவாங்க, ரைட்டா? வர எல்லாரும் அந்த மருத்துவமனை எவ்வளோ காலமாக இருக்குது? இப்போ தொடங்கப்பட்டது தான். தினமும் ஒரு கத்தி குத்து நடந்துகிட்டு இருக்கா? நீங்கள் ஒரு பூத்தை கொண்டு போடுறதுக்கு போலீஸ்காரங்களுக்கு வேற வேலையே இல்லையா? காவல்துறையினர் இப்படி தான் பயன்படுத்தப்படணுமா? என்ன இது வெக்கக்கேடான விஷயம் இல்லையா? அந்த ஒரு விஷயத்தை மட்டும் பார்த்துக்கிட்டு குறைய தீர்க்கிறதுக்கான வழி என்ன? டாக்டர்கள் ஏன் இப்படி இருக்காங்க? மற்ற நோயாளிகளை பேட்டி எடுத்து போடுறாங்களா? அதெல்லாம் ஏன் கேட்கல? அப்போ இங்க என்ன பிரச்சனை இருக்குன்னு பிரச்சனைக்கான தீர்வை கொண்டு வரணுமா இல்லையா? நீங்க பாக்குறது போலீஸை கொண்டு போட்டுட்டா கத்தி எடுத்துட்டு வரவன் போயிடுவான். போலீஸ் எப்பங்க வரும்? உள்ள போனவன் ஏதோ ஒரு குளுக்கோஸ் ஏறிக்கிட்டு இருக்கக்கூடிய ராடை கொண்டு தாக்கிட்டானா என்ன பண்ணுவீங்க? தாக்கணும்னு முடிவு பண்றவன் எப்படி வேணாலும் தாக்குவானே. அவனுடைய குறைய கேளுங்க, அவனுடைய குமுறல் தீர்த்து வைங்க. அவனுடைய தாய் பாசத்துல அவன் பண்ணிட்டான் இல்லையா? அதையும் நம்ம கண்டிக்கிறோம். அவனுக்கான உரிய தண்டனை கிடைக்கணும், டாக்டருக்கு நிவாரணம் கிடைக்கணும்னு. இன்னைக்கு சுகாதாரத்துறையினுடைய அமைச்சர் போய் பார்க்குறாரு, மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் போய் பார்க்குறாரு. போய் பார்க்கும்போது இன்னைக்கு காலையில், நேற்று மதியம் நடந்த சம்பவம், இன்னைக்கு காலை நியூஸில் பார்க்குறேன். அவர் போய் நிற்கிறாரு. நீங்கள் எப்படி இருக்கீங்க? நான் ஒன்றும் இல்லை, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா இருக்கேன் அப்படின்றாரு. அப்படியா? உடனே ஒரு ஒரு பாத்திரத்தில் டிஃபன் எடுத்து சாப்பிட்றாரு, ஸ்பூன் போட்டு சாப்பிட்றாரு. அப்போ தெளிவாக தானே இருக்காரு. அவர் கவலைக்கிடமா இல்லைல்ல? ஏன் இவ்வளோ ஒரு சென்சிட்டிவை க்ரியேட் பண்ணுறீங்க? அப்போ அந்த அம்மா, பாதிக்கப்பட்ட அம்மா வீட்டில் போயிட்டு சிகிச்சை பெற்ற எல்லா ஆவணங்களையும் தூக்கிட்டு போயிட்டீங்களே, ரிப்போர்ட்டெல்லாம். அந்த அம்மா இப்போ எங்கே போய் சிகிச்சை எடுக்கும்? நாளைக்கு இந்த அம்மா போகும்போது எல்லா இடத்துலையும் உன் பையன் தானம்மா கத்தியால் குத்தினா, உனக்கு நான் சிகிச்சை பார்க்க மாட்டேன்னு ஒரு டாக்டர் சொல்ல மாட்டாங்களா? அந்த பயம் ஆட்டோமேட்டிக்காக இருக்கும்ல. அப்போ இந்த சமூகத்தில் அந்த அம்மா தனிச்சு நிற்காதா? அப்போ இதை எப்படி கொண்டு வரது? தீண்டாமைன்ற வட்டத்துக்குள்ளே கொண்டு வர மாதிரி இருக்கு. ஏன் இப்படி நடக்குதுன்றத பார்த்து இதுக்கான ஒரு தீர்வுக்கான அணுகுமுறைக்கு போகணும். அப்படிதான் இதை எடுத்துக்கணுமே தவிர்த்து நீங்கள் கொண்டு அவங்க மனச்சுமைக்கு ஆளாயிட்டாங்க, இது பண்ணிட்டாங்கன்னு காவல்துறையை வச்சு இங்கே என்ன பெருசாக ஒன்று நடந்துடலையே. இந்த அளவுக்கு மோசமான மனநிலைக்கு அந்த பையன் போனதுனா காரணம் இந்த மெடிக்கலில் இருக்க இம்ப்ராப்பரான சிஸ்டம்ன்றது தான் சொல்கிறீங்களா? நீங்கள் இப்போ இங்கே இருக்கக்கூடிய ஒரு நோயாளி, அவர் போகிறவர் ஒரு ஆட்டோவில் போகிறாருன்னு வச்சுக்கோங்க. அவர் கான்சியஸ் போயிடுது. ஓகேண்ணா. அவரை கூப்பிட்டு போய் உடனே பெட்டில் போட்டு ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிவிடுங்க பார்ப்போம். ஆம்புலன்ஸ்லேயோ 108லேயோ போனால் அவருக்கு ஒரு சிகிச்சை இருக்கும், புரியுதுங்களா? அதை தாண்டி அடுத்த சிகிச்சைக்கு போகணும் அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச எத்தனையோ பேருக்கு இருதய அறுவை சிகிச்சைக்காக போகிறவங்களுக்கு உடனே அரசாங்க ஆஸ்பத்திரியில் பண்ணுறாங்களான்னு கேட்டால் பண்ண மாட்டாங்க. 3 மாதம் 4 மாதம் 6 மாதம் டைம் கொடுப்பாங்க.
பல முறை அலக்களிக்கப்படுவாங்க. அதுக்கப்புறம் தான் அவர்களுக்கெல்லாம் மருத்துவமனைலாம் நடக்குது, சிகிச்சையெல்லாம் நடக்குது. புரியுதுங்களா? போன உடனேயெல்லாம் பண்ணுறது கிடையாது. என்னை போல சமூக ஆர்வலர்கள் எவ்வளோ பேர், எவ்வளோ ட்ரஸ்ட்டு மூலியமாக எவ்வளோ பேருக்கு இருதய அறுவை சிகிச்சை பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இப்போ கூட முந்தா நாள் ஒரு தனியார் மருத்துவமனையில் ஒரு குழந்தைக்கு பண்ணியிருக்கோம். ஸோ இப்படி தான் இதை வந்து காம்ப்ரமைஸ் பண்ணிக்க வேண்டியதாக இருக்குது. அவர்கள் போகிறவங்க எப்படிப்பட்ட சூழல்களில் இருந்திருப்பாங்கன்றதையுமே நம்ம பார்க்கணும். புரியுதுங்களா? அங்கே போகும்போது அரசாங்க மருத்துவமனையை நாடும்போது அவங்களுடைய வாழ்வாதாரம், அவங்களுடைய பொருளாதாரம் எல்லாத்தையுமே பார்க்கணும். ஆனால் அவங்க எல்லாத்தையுமே நாங்கள் இப்படி தான் ட்ரீட் பண்ணுவோன்றது ஒரு தவறான இது இல்லையா? அதுக்குள்ளே போகலாமா? அவ்வளோ டிலே ஆகிறதுக்கான காரணங்கள் என்னென்னா? ஏங்க நீங்கள் டாஸ்மாக்கு நடத்தணும், அதில் ஒரு வருமானம் வரணும் அப்படின்றத பார்த்து இங்கே எல்லாத்தையுமே நீங்கள் கல்விக்காக இவ்வளோ செலவு பண்ணுறோம், மருத்துவத்துக்காக பட்ஜெட்டில் இவ்வளோ செலவு பண்ணுறோம், எப்படி பண்ணுறீங்க? வீண் அடிச்சுக்கிட்டு தானே இருக்கீங்க. பராமரிப்புன்றது ஒன்று இல்லையே, எல்லாமே கேள்விக்குறியாக தானே இருக்குது. இன்னைக்கு ஒரு சரக்கு பாட்டிலை நீங்களே தயார் பண்ணி வித்துறீங்க, ஏன் மருந்து அது அரசாங்கம் தயார் பண்ணி விற்க வேண்டியது தானே? இங்கே போய் வாங்கினா, இந்த தனியார் மருத்துவமனை போய் சொல்லக்கூடிய மருந்துகளை வாங்கினா 1000 ரூபாய் பில்லு வருது. இதுவே மாற்று மருந்தாக வாங்கினா அதில் 200 ரூபாய்க்கு கூட மருந்து கிடைக்குது இல்லையா? ஏன் இந்த வேறுபாடுகள்? அப்போது அது வந்து டூப்ளிகேட்டா, போலியா? அப்போ அதை தடை செய்யணும்ல? இல்லையே, அந்த மருந்து நல்ல மருந்து தானே, இன்றைக்கும் இருக்குது இல்லை? அப்போ இதையெல்லாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அப்போ தரத்தை நீங்கள் சரி பண்ணலைன்னு தானே அர்த்தம். எல்லாமே எல்லாமே வராங்க, பார்க்குறாங்க, எல்லாமே. ஒரு மருத்துவமனைகள் சுகாதாரமாக இருக்கிறது இல்லை முதல்ல. புரியுதுங்களா? நீங்கள் சினிமாவில் பார்க்குற மாதிரியெல்லாம் கிடையாது. அங்கெல்லாம் உள்ளே போனீங்கன்னா யாராலையும் உள்ளே போயிட்டு வெளியில் வர முடியாது, அந்த அளவுக்கு தான் இருக்கும். தனியார் மருத்துவமனைக்கு கடனுக்கோ வட்டிக்கோ வாங்கியெல்லாம் ஏன் போகிறாங்க? அங்கே இருக்கவே முடியாத ஒரு சூழல் தான் ஏற்பட்டிருக்கு. காலை சிற்றுண்டி குழந்தைகளுக்கு கொடுக்குறாங்களே, எத்தனை கவுன்சிலரு, எத்தனை எம்எல்ஏக்கள் போய் ஆய்வு பண்ணுறாங்க சொல்லுங்கள்? அமைச்சருக்கு நேரம் இல்லை, அந்த வார்டனுடைய கவுன்சிலர் போய் ஆய்வு பண்ண முடியாதா? எத்தனை இடத்துல ஆய்வு பண்ணுறாரு? அந்த குழந்தைகளோட உட்காந்து சாப்பிட முடியாதா? அவங்க கட்சிக்காரர்கள் போய் எத்தனை இடத்துல போய் ஆய்வு பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க? ஏதாவது ஒரு மானமுள்ள ஒரு கட்சிக்காரன், நான் தினந்தோறும் ஒரு பள்ளிக்கூடத்தில் என்னுடைய வட்டத்துக்குள்ளே இருக்குது, இந்த இதுக்குள்ளே போகிறோம், எங்களுடைய கவுன்சிலருக்கு வர நேரம் இல்லை, எம்எல்ஏக்கு சட்டமன்ற உறுப்பினருக்கு வர நேரம் இல்லை, ஆனால் நாங்கள் ஆய்வுக்கு போகிறோம், நாங்கள் உட்காந்து குழந்தைகளோடு சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்லுங்கள். இப்போ பழைய அம்மா உணவகங்கள் இப்பவும் விலையில்லா உணவகங்களாக செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. இதில் போய் எத்தனை பேர் சாப்பிட்றான்? நீங்கள் போங்க, சாப்பிடுங்க. தரம் ஆட்டோமேட்டிக்காக பயத்தில் உயரும், தரமான உணவுகளை கொடுப்பாங்க அப்படின்றது தான் நம்ம சொல்கிறோம். ஏன் கோபம் வருது? கோபம் நியாயமானதா இல்லையான்றது தான் இங்கே பார்க்கணும். நம்ம கேட்கல, எங்களுக்கு டெய்லியும் வடகறி போடுங்க, எங்களுக்கு வந்து ஆட்டுக்கால் பாயா போடுங்க நான் கேட்குறான். அவனுக்கு கொடுக்குறத தரமாக கொடுங்கன்னு சொல்கிறான், சுத்தமாக கொடுங்கன்னு சொல்கிறான். இதில் என்னங்க இருக்குது? வறுமையின் கோட்டுக்கும் மிகவும் கீழே இருக்கிறவன், அவன் பிச்சை எடுத்து சாப்பிடக்கூடாதுன்னு நினைக்கிறவன், இருக்கிற காசு 5 ரூபாவோ 10 ரூபாவோ கொடுத்து சாப்பிடணும்னு நினைக்கிறான். காசு கொடுத்து தானே அதையும் சாப்பிட்றான். அப்போ அதையே நீங்கள் வந்து தரமாக கொடுக்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க? இதில் உங்களுக்கு எவ்வளோ பல கோடி, 1000 கோடி இதில் நஷ்டமான ஆகிட்டு போகுது. அவனுக்கு வயிறார சாப்பாடு போடுங்களேன். ஆல்ரெடி போட்டுக்கிட்டு இருக்கீங்க, அதுக்கு ஒரு பட்ஜெட் கொடுத்துருக்கீங்க, தரமாக கொடுங்கன்னு சொல்கிறோம். எல்லாத்தையும் பேசுகிறாரு துணை முதல்வர். ஏன் வாரத்தில் நான் எங்கேயுமே எந்த நேரம் வேணால் ஆய்வுக்கு வருவேன், வாரத்தில் கண்டிப்பாக நான் 2 உணவகங்களில் சாப்பிடுவேன்னு சொல்லட்டும், தரம் உயராதா? டெஃபினட்டாக மாறும். ஆமாம், இருக்கிற மற்ற அமைச்சர்கள்லாம் இருக்கிறாங்களே, நாங்கள்லாம் எளிமையாக இருந்தோம், இப்படி வந்தோம், கஷ்டப்பட்டோம். நீங்கள் இன்றைக்கி எந்த அமைச்சர் கஷ்டப்படுறான்? எல்லாருக்கும் பல 100 பல 1000 கோடி சொத்துக்கள் இருக்குது. எல்லா கல்விச்சாலைகளும் அவங்கள்தான் இருக்குது, சாராய ஆலைகள் அவங்கள்தான் இருக்குது, பல 100 திருமண மண்டபங்கள் அவங்கள்தான் இருக்குது, இப்போ பெட்ரோல் பங்குகள் அவங்கள்தான் இருக்குது. எல்லாம் செல்வ செழிப்பாக தானே இருக்கீங்க. ஏழையை பாருங்கன்னு சொல்கிறோம். அதுக்கு தான் மாற்று சக்திகள் வராங்கன்னு சொல்கிறோம் இல்லையா? இதை போன்ற இந்த மாதிரி சூழல்களை எடுத்து சொல்கிறதுக்கும் இதை போல சூழல்களை சரி பண்ணுறதுக்கு தான் இன்னைக்கு தாவைக்கா வந்து மிகப்பெரிய ஒரு மாற்று சக்தியாக, இதுதான் மக்கள் இடத்துல பேசும் பொருளாக இருக்குது. இன்னைக்கு நாங்கள் இதை பண்ணிட்டோம் அதை பண்ண, இங்கே கேட்குறவங்களாம் ஏர் ஷோ கேட்கல, வயிற்று பசிக்கு சோறு கேட்குறான், அவ்வளோதான். இப்போது சமூக வலைத்தளங்களில் நிறைய மக்கள் போடக்கூடிய கருத்து, இந்த பையனுக்கு சப்போர்ட்டாக என்ன போடுறாங்கன்னா, ஒரு மெட்டல் டிடெக்டர் கூட அவங்க வைக்கல, ஏன்னா ஒரு மெட்டல் டிடெக்டர் வச்சுருந்தா கூட ஈஸியாக ஃபைன் பண்ணியிருந்துருக்கலாம் அந்த கத்தியை அப்படின்ட்டு. ஸோ இந்த சிஸ்டமில் ஒரு டிரான்ஸ்பரன்சியே இல்லாமல் இருக்குன்ற கருத்துக்களை மக்கள் நிறையா சொல்கிறாங்க. அதாவது திருப்பியும் நம்ம அதை தான் இது ஏற்கனவே சொல்லிட்டாலும்
திரும்பவும் நான் என்ன சொல்றேன்னா, பாராளுமன்றத்துக்குள்ள கொண்டு போய் நவீன ரக துப்பாக்கியை வச்சு தாக்குதல் நடத்தினாங்க. கண்ணீர் புகை குண்டுகளை கொண்டு போய் வீசினாங்க. மெட்டல் டிடெக்டரை வச்சு தான் நீங்கள் பண்ணணும், இந்த இதை தடுக்கணுன்றது இல்லை. திருப்பியும் நீங்கள் மெட்டல் டிடெக்டர் அது இது எல்லாம் அன்பா பேசுங்கன்னு சொல்கிறோங்க. ஏங்க மெட்டல் டிடெக்டர் எதுக்கு? பாதுகாப்பு. அன்பா பேசுங்க மக்கள்கிட்ட. நோயாளிங்க அரவணைங்க. உங்கள் வீட்டுக்கு கூட்டு போய் சிகிச்சை பண்ணுங்கன்னு சொல்லலை. வெளியே கொண்டு போய் தனியார் மருத்துவமனையில் போய் அவங்களுக்கு மருத்துவம் பாருங்கன்னு சொல்லலை. இங்கே அரசாங்கத்தில் மாத்திரை இல்லை, இந்த மாத்திரையை ஒரு டாக்டர் வெளியில் வாங்கி கொடுங்கன்னு சொல்லலை. இருக்கிற பாதி நோயாளிகள்கிட்ட அன்பா பேசுங்க. அவன் நோயே காணாமல் போயிடும். அவன் நோயவே மறந்துடுவாங்க. அவன் உள்ளே வரும்போது தாங்க ஒரு பயத்தோடவும் பதட்டத்தோடவும் வரான். அவனை நீங்க அணுகக்கூடிய முறைகளில் மாற்றம் வேணும்னு சொல்றோம். மக்கள் அணுகக்கூடியவர் எளியவர்களை சாமானியர்களை போய் சேரணும்னு சொல்றோம். இதுக்கு தானே கத்துறோம். நாங்க எல்லாம் வரும்போது நீங்க வரும்போது சைரன் போட்ட கார்ல வரதும் இது பண்றதும் ஒருத்தர் வந்துட்டா இன்னைக்கு இந்த டாக்டரை பார்த்த மாதிரி எத்தனை ஆய்வுகளை நடத்திக்கிட்டு இருக்கீங்க. எல்லா மருத்துவமனைக்கு போங்க. அந்தந்த துறை அமைச்சர் அந்த துறையை போய் பார்க்கிறாரா? பள்ளி கல்வித்துறை அமைச்சர் எல்லாம் இன்னைக்கு ஒரு பிரச்சனை ஆனதுக்கு அப்புறம் பல பிள்ளைங்க பாலியல் வன்புணர்வாலும் பல பிரச்சனைகளாலும் செத்ததுக்கு அப்புறம் தானே இன்னைக்கு ஆய்வுக்கு போறீங்க. ஒரு குறிப்பிட்ட குழந்தைகளை நீங்க வெளிநாட்டுக்கு கூட்டு போறீங்க. சமூகம் ஒட்டுமொத்த சமூகமும் மாறிடுமா? 100 பிள்ளைங்களை கூட்டு போவீங்களா? 1000 பிள்ளைங்களை கூட்டு போவீங்களா? மிச்ச பிள்ளைங்க சமமா கொடுங்க எல்லாத்தையுமே. ஏன் இந்த பார்வைன்னு தான் நாங்க கேட்கிறோம். இந்த ஒரு சில குழந்தைகளை நீங்க வெளிநாட்டுக்கு கூட்டிட்டு போய் அவங்களுடைய கனவு என்னாவும் இது என்னாவும் அது என்னாவும் தனியார் பள்ளியில போட்டு புளிஞ்சு எடுக்க 10,000 ரூபாய் 15,000 ரூபாய் சம்பளத்துக்கு 2 டிகிரி 3 டிகிரி படிச்ச ஆசிரியர்களை இங்க லட்சங்களை தாண்டி சம்பளம் வாங்கிக்கிட்டு இருக்காங்க. நாங்க குறைகள் சொல்லலை. ஆனால் எஜுகேஷன் என்ன மாதிரி இருக்கு? இன்னும் வரலையே மேல. தமிழகம் தான் முதலிடம். தமிழகம் தான் உலகத்துக்கே கல்வி எழுத்தறிவித்தவன் தமிழன் இல்லையா? பல 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே திருக்குறளை எழுதிட்டார் வள்ளுவர். அப்படிதானே பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்போ இந்த சமூகம் மேலோங்கி தான் இருக்கும். நீங்கள் ஏன் இன்னைக்கு வந்துட்டு கதை சொல்கிறீங்க அவங்கள விட நாங்கள் முன்னாடி இருக்கோம், இவங்கள விட முன்னாடி இருக்கோன்னு? இது எப்பவுமே முன்னிலையில் இருக்கக்கூடிய சமூகம் தான். இதுக்கு நீங்கள் புது ஒரு டெஃபினிஷன் கொடுக்காதீங்க. நீங்கள் வந்ததுக்கு அப்புறம் தான், நீங்கள் ஆட்சியில் உட்கார்ந்ததுக்கு அப்புறம் தான் இவங்க எல்லாருமே நல்லா படிக்கிறது போல. இது எப்பவுமே கல்வியிலும் மருத்துவத்திலும் தமிழகம், தமிழ்நாடு, தமிழர்கள் மேம்பட்டவர்கள் தான். இதில் மாற்று கருத்தே கிடையாது. இதுக்கு வேணா விவாதத்துக்கு வராங்களான்னு கூப்பிடுங்க, விவாதிக்க நம்ம தயாராக இருக்கோம். நீங்கள் மேம்படுத்தியிருக்கீங்க அவ்வளோதானே, வேற ஒன்றும் இல்லையே. இப்போது நீங்கள் அந்த சிறுமி அதை பற்றி சொல்கிறப்போ தான் இன்னொரு நியூஸ் ஞாபகத்துக்கு வருது. இந்த கோத்தகிரியில் வந்துட்டு 3 வயது சிறுமிக்கு வந்துட்டு டார்ச் லைட், செல்ஃபோன் லைட்டை யூஸ் பண்ணி ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஜென்ரேட்டர் வந்துட்டு அதுவும் ஒரு அரசு மருத்துவமனை தான். அதாவது இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒருவருடைய நம்ம வந்து கூட்டு குடும்ப வாழ்க்கைன்னு ஒன்று இருந்தது. அந்த சூழல்கள்லாம் மாறி இன்றைக்கி வந்து தனி குடித்தனம்னு போயாச்சு. இந்த தனி குடித்தனத்தில் கூட இன்றைக்கி ஒரு அப்பார்ட்மெண்ட்ஸுக்காக ஒரு தனித்தனி வீடுகள்லாம் மாறி அடுக்குமாடி குடியிருப்புகளாக ஆயிடுச்சு. இந்த அடுக்குமாடி குடியிருப்புகளில் கூட மின்சாரம் தடைப்பட்டால் உடனடியாக கொஞ்சம் கரண்ட் வந்துடும், ஃபேன் ஓடும், லைட் எரியும், சின்ன சின்ன வேலைகள் பார்க்குறதுக்கான தேவையை பூர்த்தி செய்கிறதுக்கான மின்சாரம் கொடுத்துருவாங்க. இந்த மாதிரியெல்லாம் இருக்குது. சின்ன அப்பார்ட்மெண்ட்ஸில் உள்ளதெல்லாம் சொல்கிறேன். ஒரு கேட்டட் கம்யூனிட்டி அப்படின்னு சொன்னால் அவங்க ஆஸ் யூஷுவல் போல் எல்லா பொருளும் யூஸ் பண்ணிக்கலாம். ஏசி யூஸ் பண்ணலாம், டிவி யூஸ் பண்ணலாம், ஃப்ரிட்ஜு ஓடும், எல்லாமே ஆஸ் யூஷுவலாக இருக்கும். ஆனால் ஒரு மருத்துவமனை இதை தாண்டி ஒரு சின்னதாக ஒரு வீடு இருந்தால் கூட இன்னைக்கு யூபிஎஸ்னு ஒன்று போட்டு வச்சுக்கிறாங்க. ஒரு 10,000மோ 15,000மோ செலவு பண்ணி அவங்களுடைய தேவைக்கு ஏற்ப ஒரு விஷயத்தை போட்டு வச்சுக்கிறாங்க. ஒரு அரசு மருத்துவமனை அதுக்கு விளக்கம் கொடுக்குறாங்க. கோல்டன் ஹவர்ஸ்னு ஒன்று இருக்குது. அந்த கோல்டன் ஹவர்ஸை பயன்படுத்தி அந்த சிறுமிக்காக நாங்கள் சிகிச்சை கொடுத்தோம். பாராட்டுறோம், மனசார பாராட்டுறோம். அந்த நேரத்தில் வீணடிச்சிடக்கூடாது, குழந்தையோட உயிரை காப்பாற்றணும்னு நீங்கள் பண்ணதை நம்ம மறுக்கலை. இந்த இடத்துல யாரை குறை சொல்ல வேண்டியதாக இருக்குது? பராமரிப்பை குறை சொல்ல வேண்டியதாக இருக்குது. அரசு அலுவலகம். அப்போ இதையெல்லாம் பார்க்கக்கூடிய அதிகாரிகள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க? அப்போ அங்கே அந்த பிரச்சனை இருக்குன்னா அது முன்கூட்டியே சரி செய்யப்பட்டிருக்கணும்ல. இது ஒரு தனியார் மருத்துவமனையில் நடந்தால் நீங்கள் எத்தனை கேள்விகள் கேட்பீங்க? ஒரு தனியார் மருத்துவமனையில் ஆக்சிஜன் பிரச்சனையை எத்தனை பேர் இறந்தாங்க நோயாளிகள்ன்றது வரலாறு இருக்கு இல்லையா? இன்னைக்கு நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? மின்சாரம்ன்றது அங்கே ஒரு மருத்துவமனைக்கு எவ்வளோ அவசியமானது. அப்போ நீங்கள் அதை கரெக்டாக கொடுத்துருக்கணுமா இல்லையா? அப்போ கொடுக்க தவறீங்கன்றப்போ உங்கள்கிட்ட நிர்வாகத்திறன் இல்லைன்றதை நீங்கள் ஒத்துக்கணும். இல்லை, யார் நிர்வாகத்தில் இருக்கிறோன்றது ஒன்று இருக்குல்ல. என்ன நிர்வாக திறமையோடு ஆட்சி செய்கிறீங்களா? கண்ணில் பட்டதை செய்கிறீங்க. இன்னைக்கு நடந்துச்சா? உடனே போங்க துணை முதல்வர், உடனே போங்க 4-5 அமைச்சர், உடனே தீர்வாயிடுச்சா? இல்லையே.
இன்னைக்கு பார்வையில் ஒருத்தன் எடுத்து அதை வீடியோவாக போட்டதுக்கு அப்புறம் தான் சமூக வலைதளங்களில் பரவுனதுக்கு அப்புறம் தான் இது எல்லாமே பேசும் பொருளாக மாறுது இல்லையா? இப்படிப்பட்ட சூழல்கள்லாம் நடந்துடக்கூடாதுன்னு ஆய்வு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? ஆய்வு பண்ணுங்க, சம்பவங்கள் நடக்காம தடுத்துடுங்கன்னு சொல்றோம். அன்பா பேசுங்க, வரவனை ஏன் கொலகாரனா மாத்துறீங்கன்னு கேட்குறோம் இல்லையா? இவன் இந்த டாக்டர் ஒரு நல்ல அணுகுமுறையில் அணுகியிருந்தாருன்னா அவன் ஏங்க கத்தி எடுத்து குத்த போறான்? அப்போ அவனை கொலை செய்தவனோட கொலை செய்ய தூண்டியவனுக்கு தானே தண்டனை அதிகமாக கொடுக்கணும். இப்போ இங்கே யார் குற்றவாளி நீங்கள் சொல்லுங்கள், உங்களுடைய பார்வையில் மக்கள் சொல்லட்டும். தன்னுடைய தாயாருக்கு இந்த மாதிரி ஒரு சூழல் ஏற்பட்டுருச்சு, மன உளைச்சலுக்கு ஆளாகிறான், கத்தி எடுக்கிறான், குத்துறான், அந்த மனச்சுமைக்கு ஏன் ஆளானான்? அவனை தூண்டிய எது? அந்த மருத்துவர் சொல்லக்கூடிய வார்த்தை தானே. இப்போ இங்கே யார் குற்றவாளி? 6 மாசமா சிகிச்சையில் இருக்காங்க, 6 மாசம் வந்த முதல் நாளே எடுத்து குத்திட்டானா? நம்ம யாரையும் அவன் குத்துனதை சரின்னு நம்ம வாதாட வரல. குத்துனது தப்பு தான். குத்துறதுக்கான காரணம் என்ன? அப்படி பார்த்தா டாக்டருனுடைய செயல்பாடுகளும் தப்பு தானே. திரும்பவும் சொல்றேன், இங்க அன்பை போதிக்க வேண்டிய இடத்துல நிறைய இருக்கும். அன்பா பேசுங்க, பழகுங்க. வரக்கூடிய நோயாளிக்கு பாதி நோய்கள் குணமாயிடும். அவங்களுக்கு தேவையான அறிவுரைகளை சொல்லுங்க, ஆலோசனைகளை சொல்லுங்க. அவன் அதுல இருந்து வெளியில வருவான். நீங்க தான் காப்பாத்துவீங்கன்னு ஒரு அம்மாவை கூட்டிகிட்டு வரவன் உன்னை கொன்னாலும் பரவாயில்லன்னு எடுத்துட்டு வரவனுக்கு அவன் ப்ராப்பரா குத்திருப்பானே, அவனுடைய வெறி ஆத்திரம் இல்லையா? இல்லைன்னா தான் கொலை பண்ணியிருப்பானே. இதையெல்லாம் மாறணும். திறன்பட இருக்கணும் அரசாங்கம்னு சொல்றோம். இங்க திறன்பட இல்லை அரசாங்கம்னு சொல்றோம். ஊழல் கரையோடி கிடக்குது இல்லையா? அதுல நிறைஞ்சிருக்கு. அதனால இவங்களுக்கு யார் என்னன்னு தெரியல. எல்லார்ட்டையுமே வாங்கியிருப்பாங்க, திறன்பட செய்ய முடியல. அப்படிதானே பார்க்க முடியுது. அப்போ எல்லாத்துக்குமே ஃபோர்ஸாக இறங்குங்க, எல்லாத்தையுமே கொண்டு வாங்க. ஏன் பண்ண மாட்டீங்க? அதுக்கு தானே எல்லா பக்கத்துல இருந்து உங்களுக்கு அழுத்தம் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அப்போ இங்கே எந்த விதமான மாற்றமும் இல்லைன்னு தானே அர்த்தம். இது அப்படிதான் எடுத்துக்கணும். இப்போ ரீசெண்டாக சீமான் அவர்கள் தமிழக வெற்றி கழகம்னு ஏன் பேர் வச்சிங்க? அகில உலக வெற்றி கழகம்னு நீங்கள் பேர் வச்சிருக்கலாம்ல. உங்களுக்கு தான் உலகம் ஃபுல்லாக ரசிகர்கள் இருக்காங்கல்ல, கேரளாவில் அதிக ரசிகர்கள் இருக்காங்க, அங்கே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதை எப்படி பார்க்குறீங்க? அவர் திருப்பியும் சொல்கிறேன், அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஞானி. அவர் 1000 புழுதி வாரி தூற்றினால் கூட தாவேகாவினுடைய தலைவர் அண்ணன் சீமான் அவர்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள் சகோதரருக்கு அப்படின்னு தான் சொல்லியிருக்கார். இதுதான் பண்பாடு, இதுதான் கண்ணியம். அவருக்கு தெரிஞ்சதை சொல்லிட்டு இருக்கிறாரு. நாளைக்கு உலக கழகம்னு வச்சா நாளைக்கு விண்வெளி கழகம்னு வைக்க வேண்டியதுன்னு கூட கேட்பார். புரியுதுங்களா? அவர் கட்சி அவர் போய் பார்க்கட்டும். இப்போ நம்ம இன்னொரு மாவட்டத்திலேருந்து 500 பேருக்கு மேலே பிரிஞ்சு போயிட்டு, நாகையில் தான் சொல்கிறேன், முந்தா நாள் நாகை மாவட்டத்திலேருந்து 500 பேருக்கு மேலே பிரிஞ்சு கட்சியில் சேர்ந்துட்டான். ஆல்ரெடி கிருஷ்ணகிரி மாவட்டம் உடஞ்சிருச்சு. இப்படி தான் இருக்குது. தனக்கு என்ன பிரச்சனைன்றதை பாருங்கள். அடுத்தவங்க பிரச்சனை இல்லை, நீங்கள் போய் அப்புறமா தலையிடுங்க, சரிங்களா? அடுத்தவங்களை சொல்கிறதுக்கு முன்னாடி உங்கள் கட்சி எப்படி இருக்குது இதையெல்லாம் நீங்கள் கொண்டு வாங்க. நான் அடுத்தவன்கிட்ட குறை சொல்லாதீங்க. நீங்கள் சரியாக இருக்கீங்களா? மக்கள் உங்களை தேர்ந்தெடுக்க போகிறாங்க. பயம், பதட்டம், பிபி எல்லாம் வருதுன்னு கேட்குறேன். நீங்கள் சொல்கிறதுக்கான ஒரு எந்த இதுவுமே இல்லை. பேசுகிறதுக்கு அவர்கிட்ட கண்டென்ட் இல்லை. அதனால ஏதோ பேசிக்கிட்டு இருக்கிறாரு. சரி, நம்மளை பேசி அவர் டைம் லைனில் வரணும்னு இருக்கிறது, அதையே நம்ம கெடுக்கணும். நம்ம பேசும்போது 10 பத்திரிக்கையாளர்கள் கொண்டு போய் கேமராவை நீட்டுவாங்கல்ல. அப்போ அவர் சீமான் என்ன பண்ணுறாரு? ஏதாவது பண்ணியிருக்காரா? ஏதாவது செயல்பாடு பண்ணியிருக்காரா? இறங்கியிருக்காரா? பேசுகிறத தாண்டி, அடுத்தவர்களை விமர்சனம் செய்கிறத தாண்டி அவர் என்ன பண்ணியிருக்கிறார்? திமுகவை, அண்ணா திமுகவை, தாவேகா தலைவரை, தாவேகா கட்சியை, தொண்டர்களை இதெல்லாம் விமர்சனம் பண்ணுறதை தாண்டி அவர் என்ன பண்ணிட்டாரு? ஏதாவது ஒரு சாதனை பண்ணிட்டாரா? சாம்பார் கூட வைக்கலைங்க. அப்புறம் எங்கேருந்து சாதனை பண்ணுறது? அதனால் அதெல்லாம் ஒரு பேசும் பொருட்டாகவே, அதெல்லாம் ஒரு பொருட்டாகவே நம்ம எடுத்துக்கிறது இல்லை. தலைவரால் அறிவுறுத்தப்பட்டிருக்கு இதெல்லாம் கடந்து போங்கன்னு சொல்லி. புரியுதுங்களா? அதனால விமர்சிக்கக்கூடிய அளவுக்கு அவர் பெரிய தலைவர் இல்லை. இப்போ தலைவர் விஜய் அவர்களும், தாவேகா தலைவர் விஜய் அவர்களும் அறிக்கை விட்டிருந்தாரு. இப்போ நாளைக்கு தாவேகா தலைவர் விஜய் ஆட்சி அமைச்சாங்கன்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எப்படி மாறும், எப்படி எதிர்பார்க்கலாம்? நிச்சயமாக தமிழகத்தில் ஒரு முன்மாதிரியான ஆட்சி நிச்சயமாக இருக்கும். அதில் 1% கூட மாற்றம் இருக்காது. ஊழலுக்கு அப்பாற்பட்டது தான் தமிழக வெற்றி கழகம். ஊழலுக்கு அப்பாற்பட்டவர் தான் தாவேகாவினுடைய தலைவர். இங்கே அப்படி தான் பார்க்கணும். இருக்கக்கூடிய ஆட்சி நல்லாட்சியாக கொடுக்கணும். சாமானியனுக்கும் கடைகோடி மக்களுக்கும் அதிகாரம் போய் கிட்டணும். எளியவனுக்கும் அனைத்தும் கிடைக்கணும். இதுதான் அவருடைய தாரக மந்திரமாக இருக்குது இல்லையா? இதை தான் கிரிட்டிசைஸ் பண்ணி இப்படி பண்ணுறாரு அப்படி பண்ணுறாருன்னு சொல்லிகிட்டு இருக்காங்க.
ஏன்னா அவங்களுக்கெல்லாம் ஒரு பயமும் பதட்டமும் வந்துருச்சு. எப்படிப்பட்ட ஒருத்தன் வந்துட்டானே அப்படின்னு சொல்லிட்டு. ஊழலை நான் எதிர்க்கிறேன் போது அவனுக்கு பயம் வந்துருச்சு. நாளைக்கு நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாதுன்னும்போது இவர் ப்ராப்பராக நிற்கிறாரு. மக்களும் இளைஞர்களும் புதிய வாக்காளர்களும் அவர் பக்கம் நிற்கிறாங்க. சாமானியர்கள் அவர் பக்கம் நிற்கிறாங்க. இவ்வளோ நாள் இப்படி பண்ணிட்டோம், எப்படி ஒருத்தர் பகிரங்கமாக எதிர்க்க ஒருத்தன் இல்லையே, இன்னைக்கு வந்திருக்கிறாரு, அவர் பின்னாடி போய் நிற்கிறதுல என்ன தப்புன்னு யோசிக்கிறான். இன்னைக்கு வரணும்னு நினைக்கிறான். அவ்வளோ பேரும் வர்றதுனால தான் 1.5 வருஷத்துக்கு முன்னாடியே இவங்க பிச்சுக்கிட்டு போகிறாங்க ராக்கெட் வேகத்தில். எலெக்ஷன் ஒர்க்கு பார்க்குறோம். எலெக்ஷன் ஒர்க்கெல்லாம் நீங்கள் பார்க்குறது இருக்கட்டும், இருக்கக்கூடிய நிர்வாகத்தை நல்லா நடத்துங்கன்னு தான் சொல்கிறோம். அப்புறம் அடுத்த வருஷம் வரப்போகிறதுக்கு இன்னும் 1.5 ஆண்டுகள் கழித்து வர தேர்தலுக்கு நீங்கள் முன்னோட்டம் பார்க்குறீங்கல்ல. இப்போ செஞ்சுக்கிட்டு இருக்க ஆட்சிக்கு என்ன முன்னோட்டம் பார்க்குறீங்க? விவசாயிகள் போராடிக்கிட்டு இருக்கான், மருத்துவர்கள் போராடிக்கிட்டு இருக்காங்க, ஆசிரியர்கள் போராடிக்கிட்டு இருக்காங்க, மாணவர்கள் போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. யூனிவர்சிட்டியில் பணம் கட்டின பசங்களுக்கு 3 மாதம் ஆகி புக்கு கொடுக்கல. இதோட கேவலம் வேறு என்ன இருக்குது? பள்ளி கல்வித்துறைக்கு தான் அதிகப்படியான நிதி ஒதுக்குறோன்றீங்க, 3 மாதம் ஆகி புத்தகம் கொடுக்கல, டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கங்கன்னு சொல்றாங்க. இது கேவலம் இல்லையா? நிர்வாகத்திறன் இல்லை. அப்படிதானே இதை பார்க்கணும். இந்த கல்விக் கொள்கை, அந்த கல்விக் கொள்கை, இதுல 1008 விஷயங்களை கொண்டு வந்து திணிக்கிறீங்க. முதல்ல சாமானியனா வாழ விடுங்கன்னு தான் கேட்குறான். அவனுடைய ஜீவாதாரம் என்ன, வாழ்வாதாரம் என்னன்னு தான் போராடிக்கிட்டு இருக்கான் இல்லையா? ஊழலை ஒழிச்சிங்கன்னா எல்லாமே ஒழிஞ்சிரும்னு சொல்றாரு. தரமானது மக்களுக்கு கிடைக்குன்னு சொல்றான். ஒரு பாலம் கட்டுறான், அடுத்த 2 மாசத்துல அந்த பாலம் இடிஞ்சு விழுது, 3 மாசத்துல பாலம் இடிஞ்சு விழுது. தரமற்ற சாலைகளை போடுறான், கையில பென்சிலை வச்சு தார் சாலையை தோண்டி எடுக்கிறான். அப்படி தரமற்றதா இருக்கு. உங்களுடைய ஆட்சியும் தரமற்றதா, புரியுதுங்களா? இவர்களுடைய ஆட்சியும் தரம் குறைவாகவும் தரமற்றதாகவும் இருக்கு. இதெல்லாம் மாற்றணும்ன்ற ஒரு மிகப்பெரிய மாற்று சக்தியா தான் தாவேகா உருவெடுத்து. இது மிகப்பெரிய அசைக்க முடியாத ஒரு பிம்பமா புயலா மையம் கொண்டு இருக்கு. இது கிட்ட வரவங்களும் இதுக்குள்ள சிக்கிறவங்களும் சின்ன பின்னமா தான் ஆகணும். புரியுதுங்களா? இன்னைக்கு மக்களுடைய பார்வையும் மதிப்பும் கூடியிருக்கு. அரசியல் கட்சிகளுடைய பதற்றத்தை மக்கள் நல்லா உற்று கவனிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏன் மக்கள் இவ்வளோ பதறாங்க, ஆட்சியாளர்கள் ஏன் இவ்வளோ பதறாங்கன்றத மக்கள் வெளிப்படையாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க இல்லையா? அவங்களுக்கு எந்த விதமான பயமும் இல்லை. அவன் ரொம்ப சாமானியவன், எளியவன், தினந்தோறும் வேலைக்கு கூலி வேலைக்கு போகக்கூடியவன், மாதந்தோறும் சம்பளத்துக்கு போகக்கூடியவன், மாதமான வாடகை கட்டிட்டு குழந்தை புட்டியோட சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கக்கூடிய மக்கள். அவன் பெரிய அரசியல் பின்புலம் ஆனவன்லாம் இல்லை. அவனுக்கு இவங்க வச்சிருக்கிற ஒரு தாரக மந்தம் 1000 500 கொடுத்து ஓட்டை வாங்கலான்னு இல்லையா? நம்மால் இன்னைக்கு எல்லா இடத்துலையும் இருக்கிறாரு, குழந்தைகள்கிட்டையும் இருக்கிறாரு, எல்லார் வீட்லேயும் இருக்கிறாரு, எல்லாருக்கிட்டையும் மாணவர்கிட்டையும் இருக்கிறாரு. அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு மனிதர் இன்னைக்கு பல 100 கோடிகளை அனாவசியமாக எடுத்து போட்டுட்டு நான் மக்களுக்காக வரேன் அப்படின்னு களமிறங்கியிருக்காருல்ல. இந்த ஒரு வளைவை தான், இந்த ஒரு மையப்புள்ளியை தான் இன்னைக்கு மக்கள் உற்று கவனிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படி பார்க்கும்போது 2026 நிச்சயமாக தாவேகா தமிழகத்தில் மிகப்பெரிய ஒரு சக்தியாக உருவெடுத்து அது ஆட்சி செய்யக்கூடிய சக்தியாக பரிமாணம் கொள்ளும். மக்களும் அதில் சுபிட்சமாக இருப்பாங்க. மிகப்பெரிய ஊழல்வாதிகள் ஒழிக்கப்படுவார்கள். ஆட்சி மக்களுக்கானதாக இருக்கும், நல்லாட்சியாக இருக்கும், மக்களுக்கான ஆட்சியாக இருக்கும். அது தலைவர் தளபதியினுடைய ஆட்சியாக இருக்கும். நன்றிண்ணா. வாழ்க்கை.